இப்படி இருந்த கல் இப்போ எப்படி இருக்கு பாருங்க. இது எப்படா க்ளீன் பண்ணுறதுன்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ தான் சரி ஐஸ் கட்டி போட்டால் கொஞ்சம் க்ளீன் ஆகுமான்னு பார்த்தேன். கல்லை நல்லா ஹீட் பண்ணிட்டு ஐஸ் கட்டியை நல்லா பெரிய ஐஸ் கட்டியாக போட்டு வச்சு பார்த்தோம். நல்லா கரையிற வரைக்கும் அதை அப்படியே விட்டாச்சு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, அப்படியே புது கல்லை தொட்டு பார்க்குற ஃபீல் அப்படியே இருந்துச்சு. பிசுபிசுப்பு தன்மையே இல்லை. இருந்தாலும் அந்த கருப்பு போகவே இல்லையே. திரும்பவும் கல்லை ஹீட் பண்ணி கல்லுப்பு சேர்த்து நல்லா ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா தேய்ச்சியும் தேய்ச்சோம். அப்பயும் கொஞ்சம் தான் ரிசல்ட் கிடச்சிச்சு. சரி பேக்கிங் சோடா லெமன்லாம் போட்டு இன்னொரு தடவை தேய்ச்சி பார்ப்போம்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை நல்லா அதை தேய்ச்சி பார்த்தோம். அப்பயே எங்களுக்கு கொஞ்சம் தான் ரிசல்ட் கிடச்சிச்சு. திரும்பியும் கல்லை ஹீட் பண்ணிவிட்டு உப்பு சோடாப்பு லெமன் சேர்த்து நல்லா கத்தியெல்லாம் வச்சு சுரண்டு ஒரு வலிக்கு பண்ணியாச்சு. திரும்பி பார்த்தா அடுப்பு இந்த கதியில் இருக்குது. போங்கப்பா, தெரியாமல் இறங்கிட்டோமோ இந்த வேலையிலன்னு திரும்பியும் சோப்பெல்லாம் போட்டு நல்லா தேய்ன்னு தேய்ச்சி கழுவி எடுத்தா நடுப்புற உள்ள அந்த கருப்பு மட்டும் போகவே இல்லை. மற்றபடி ஓகே தான். அதெல்லாம் சரிங்க. கத்தியெல்லாம் வச்சு சுரண்டமே தோசை எடுக்க வந்துச்சான்னு பார்ட் 2ல பார்க்கலாம்.